सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 9/2/1976 அவ்யக்த பாப்தாதா மதுவன். வாணியின் தலைப்பு பிந்து ரூப ஸ்திதி மூலம் பிராப்தி. சேவாதாரி குரூப்பை அறிமுகம் செய்யும் போது கூறப்பட்டவை. கேள்வி பதிலாக. கேள்வி: அனைத்து பாயிண்டுகளின் அதாவது விஷயங்களினுடைய சாரமாக ஒரு வார்த்தையில் கூறுங்கள். பதில்: பாயிண்டுகளின் சாரம் பாயிண்ட் ரூபம் அதாவது புள்ளி ரூபம் ஆகிவிடுவது. இரண்டாவதற்கான கேள்வி: புள்ளி ரூப நிலை ஆவதனால் எந்த இரட்டை பிராப்தியாகிறது? பதில்: புள்ளி ரூபம் என்றால் சக்திசாலியான நிலை, அதில் வீணான எண்ணம் ஓடுவதில்லை. மற்றும் புள்ளி என்றால் கடந்ததை கடந்ததாக ஆக்குவது. இதன் மூலம் காரியமும் உயர்ந்ததாக இருக்கும். மற்றும் வீணான எண்ணம் இல்லாத காரணத்தினால் முயற்சி செய்வதின் வேகமும் அதிகமாக இருக்கும். எனவே கடந்ததை கடந்ததாக ஆக்குங்கள். வீணானதை பார்த்து கேட்டது மற்றும் பேசுவது அனைத்தும் முடிவடைந்து விட வேண்டும். சக்திசாலியான கண்கள் திறந்திருக்கட்டும், அதாவது பார்வையாளர் நிலையில் இருங்கள். மூன்றாவது கேள்வி: தாமரை மலருக்கு சமமாக ஆவதற்கான யுக்தி என்ன? பதில்: யாருடைய குறையை பார்த்தும் அவருடைய சூழலின் பிரபாவத்தில் வர வேண்டாம். இதற்கான அந்த ஆத்மா மீது இரக்கம் நிறைந்த பார்வை மற்றும் உணர்வு இருக்கட்டும். எதிர்நோக்குவதாக இல்லாமல், அதாவது இந்த ஆத்மா தவறின் பரவசத்தில் இருக்கின்றார், இவர் மேல் குறை ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எண்ணம் வைப்பதனால் அந்த சூழலின் மற்றும் விஷயத்தின் பிரபாவம் ஆத்மா உங்கள் மேல் ஏற்படாது. இதைத்தான் தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பது என்று கூறப்படுகிறது. நான்காவது கேள்வி: வெற்றி அடைபவராக ஆவதற்காக என்ன செய்ய வேண்டும்? பதில்: பழிக்கு பழி வாங்கக்கூடாது, மாறாக தன்னை மாற்ற வேண்டும். மகாவீர் ஆக வேண்டும். மல்யுத்தம் செய்யக்கூடாது. மல்யுத்தம் செய்வது என்றால் ஒருவேளை யாராவது ஏதாவது விஷயம் கூறினார் என்றால் அவரை பற்றி இவர் என்ன செய்தார், இவர் ஏன் கூறினார் என்று எண்ணம் ஓட ஆரம்பிக்கும். இதைதான் மனதால் மற்றும் வார்த்தைகளால் மல்யுத்தம் செய்வது என்று கூறுவது. வணங்குவது என்றால் தன்னை வணங்குவது. எப்பொழுது தலை வணங்குவீர்களோ அப்பொழுதுதான் வணங்கப்படுவீர்கள். நானோ எப்பொழுதுமே வளைந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை. மற்றும் யார் வளைந்து கொடுப்பது இல்லையோ மற்றும் பொய் கூறுகிறாரோ அவருக்குத்தான் மரியாதை இருக்கிறது என்று அப்படி நினைக்காதீர்கள். இது அற்ப காலத்திற்கானது. ஆனால் தொலைநோக்கு புத்தியை வையுங்கள். இங்கு எத்தனை பேர் முன்னால் வளைந்து கொடுப்பீர்களோ, அதாவது பணிவு என்ற குணத்தை தாரணை செய்வீர்கள் என்றால் முழு கல்பமுமே அனைத்து ஆத்மாக்களும் என் எதிரில் வந்து நமன் செய்வார்கள். சத்தியுகம் திரேதாயுகத்தில் ராஜா என்ற மரியாதையின் காரணமாக தலையால் அன்றி ஆனால் மனதால் வணங்குவார்கள். மற்றும் துவாபர கலியுகத்தில் தலை வணங்குவார்கள். நல்லது. ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं
सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।